பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அறிவிக்க கோரி தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் த அமிர்தகுமார் அறிக்கை வெளியீடு. நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசியபோது நிதியமைச்சர் அவர்கள், மத்திய அரசு கடன் பெற அனுமதி அளித்தால் மட்டுமே தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை செயல்படுத்த முடியும் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பணிபுரியும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களின் தலையில் சம்மட்டியால் அடித்தது போன்று வலியும் வேதனையும் அடைந்துள்ளனர். 1-4-2003 முதல் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்துவது என அறிவித்த பிறகு 23 ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டம் காணல் நீராகவே காணப்படுகிறது. முந்தைய அரசு ஜனவரி 3, 2026 அன்று தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினை டாப்ஸ் அறிவித்தது. இதை செயல்படுத்துவதற்கு ரூபாய் 13,000 கோடியும் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 11,000 கோடியும் செலவினங்களாக ஏற்படும் என கூறியதோடு 2026-27 இடைக்கால நிதிநிலை அறிக்கையின்போது தெரிவித்தது. அவ்வாறு ஜனவரி 9, 2026 அன்று வெளியிடப்பட்ட அரசாணையின்படி நிதியும் ஒதுக்கீடு செய்திருந்தது. ஓய்வூதிய திட்டத்தில் பணிபுரியும் 6,24,000 அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களின் ஓய்வூதியம் கேள்விக்குறியாகவே உள்ளது. மேலும் இந்நிதிநிலை அறிக்கையில் விடுப்பு சரண், ஓய்வூதிய பணிகள், பணிக்குடை போன்றவற்றிற்கான ஒதுக்கீடு செய்த தொகையில் சுமார் ரூபாய் 3 லட்சம் குறைந்துள்ளது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 22 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தையும் இவ்வாண்டு தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தையும் ரத்து செய்துவிட்டு தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவாறு பரிசீலித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்துமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் கேட்டுக் கொள்கிறது.